புதுச்சேரியில் 12 பேரிடம் ஆன்லைன் முதலீடு ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 19,36,000 பணத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் திருடியது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பால்ராஜ் இவரது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்து வேலை செய்து சம்பாதிக்கலாம் என கூறினார். இதனை நம்பி ரூபாய் 7,50,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோன்று நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த சூரியகுமார் ரூபாய் 2,40,000, காரைக்காலைச் சேர்ந்த மணிவண்ணன் ரூபாய் 2,28,000, அரியாங்குப்பம் நாராயணன் ரூபாய் 1,79,000 பணமும் இணைய வழி மூலம் ஏமாற்றப்பட்டுள்ளனர். தட்டாஞ்சாவடி லூயி மேரி ரூபாய் 15,000, மாகியைச் சேர்ந்த ஷில்பா ரூபாய் 74,000, சுல்தான்பேட்டை இர்ஷாத் அகமது ரூபாய் 29,000, காரைக்காலைச் சேர்ந்த ஜெயராஜகுமார் என்பவர் மகன் ரூபாய் 47,000, முத்தையால்பேட்டையைச் சேர்ந்த ரேவதி ரூபாய் 5 லட்சம் என ஆன்லைன் மூலம் பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரியில் நேற்று மட்டும் 12 நபர்களிடம் ரூபாய் 19,36,000 பணத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் திருடியுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மாதம் பிப்ரவரி 28ஆம் தேதியன்று புதுச்சேரி முதலியார்பேட்டை உப்பளம் சாலையில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக வந்த தகவலின் பேரில் முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் தனிப்படை அமைத்து சோதனை நடத்தினர். சோதனையின் போது தமிழ்நாடு கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடியைச் சேர்ந்த விடுதி மேலாளர் முத்தமிழிடம் அறையினை திறக்குமாறு உத்தரவிட்டபோது அறையில் இருந்தவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் 2 பெண்களுடன் பாலியல் தொழில் நடத்தி வருவது தெரிய வந்தது. பாதிக்கப்பட்ட 2 பெண்களும் மீட்கப்பட்டு பெண்கள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட பாலாஜி, ஐயப்பன் என்கின்ற மணிகண்டன், தினேஷ், லோகேஷ் மற்றும் முத்தமிழன் ஆகிய 5 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் இருந்து 22,000 பணம், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மொபைல் போன்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வாடரப்பேட்டையைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர்தான் இந்த குற்றத்தின் பின்னணியில் இருப்பது தெரிய வந்தது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட ஐயப்பன் தலைமறைவாக இருந்ததால் அவரை கைது செய்ய முடியவில்லை. இந்த வழக்கின் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட பெண்களை குற்றவாளிகள் 2 நாட்களுக்கு முன்பு பெங்களூரில் இருந்து அழைத்து வந்ததும் பெங்களூரைச் சேர்ந்த சல்மான் என்பவரிடம் 10,000 முன்பணம் செலுத்தி புதுச்சேரிக்கு அழைத்து வந்துள்ளது தெரிய வந்தது. குற்றம் நடைபெற்ற நாளில் இருந்து தலைமறைவான குற்றவாளியை கைது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் ஐயப்பன் கோவாவில் இருப்பது தெரிய வந்தது. குற்ற ஆய்வுக்குழு தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவட்சலம் மேற்பார்வையில் முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர் ஷேக் அலாவுதீன் மற்றும் எஸ்ஐ ஜேபி மற்றும் கிரைம் தலைமை காவலர்கள் ஜேபி, ராஜவேலு, கலாநிதி, சுபஸ்ரீ ஆகியோர் கோவாவில் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதியன்று ஐயப்பனை கைது செய்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தியதில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஆடம்பர வாழ்க்கை நடத்துவதற்காக பாலியல் தொழிலில் ஈடுபட்டு பாலியல் விடுதியை தனது கூட்டாளிகளை வைத்து அதனை நடத்தி வந்தது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் பயன்படுத்திய 2 செல்போன்கள் மற்றும் இனோவா கார் ஆகியவை ஐயப்பனிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது. ஐயப்பன் மீது இதுவரை கொலை, கொள்ளை, வெடிகுண்டு உள்ளிட்ட 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரியில் 3 பேரிடம் ரூபாய் 8,90,000 வரை ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் பால்ராஜ். ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 7,95,000 பணத்தை ஆன்லைனில் முதலீடு செய்து ஏமாற்றமடைந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவருக்கு அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து வந்த மொபைல் லிங்கை கிளிக் செய்தபோது அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 30,000 எடுக்கப்பட்டதை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த சரவணன் என்பவருக்கு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக குறுந்தகவல் வந்துள்ளது.
அந்த எண்ணை தொடர்பு கொண்டு லோன் குறித்து சரவணன் பேசியுள்ளார். பின்னர் கடன் பெற விண்ணப்பிக்க அவரது விவரங்கள், ஆவணங்கள் மற்றும் முன்பணம் செலுத்துமாறு மர்ம நபர் கேட்டுள்ளார். இதை நம்பிய சரவணன் ரூபாய் 69,000 பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து 3 பேரும் தனித்தனியாக அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆன்லைன் மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மதிய உணவு சாப்பிட சென்ற நபரின் புதிய இருசக்கர வாகனத்தை வேட்டி சட்டை அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் இருந்த நிலையிலும் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை சாலை தெருவைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் சுயமாக சிறு தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் கடந்த 22ஆம் தேதி என்று மதியம் 2 மணி அளவில் தனது வீட்டிற்கு மதிய உணவு சாப்பிட வந்துள்ளார். அப்பொழுது அவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று சாப்பிட்டு விட்டு பின்னர் வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது அவரது புதிய இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அவரது வீட்டின் எதிர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் 45 வயது மதிக்கத்தக்க வேட்டி சட்டை அணிந்து தலையில் கர்ச்சீஃபுடன் வந்த ஒரு நபர் ஆள் நடமாட்டம் அதிகம் இருந்த நிலையிலும் சங்கர் வாகனத்தை நோட்டமிட்டு கள்ளச்சாவி போட்டு திருடிச் செல்வது பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறையினர் வேட்டி சட்டை இருசக்கர வாகன திருடனை தேடி வருகின்றனர். சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக கூறி டாக்டரிடம் ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியை சேர்ந்தவர் சூரியகுமார் தனியார் மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக பணி செய்து வருகிறார். அவரது செல்போன் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்தது. மறுமுனையில் பேசியவர் தன்னை மும்பை சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்டார். மேலும் தங்களது வங்கிக் கணக்கிற்கு சட்டவிரோதமாக ரூபாய் 2 கோடி பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த பணத்தை பரிமாற்றம் செய்த நரேஷ் கோயல் தற்போது மும்பை ஜெயிலில் உள்ளார். தங்களையும் கைது செய்ய வாய்ப்பு உள்ளது. இதற்காக தங்களது வங்கிக் கணக்கு முடக்கம் செய்யப்பட்டு உள்ளது. அதிலிருந்து தப்பிக்க பணம் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய சூரியகுமார் மற்றொரு வங்கிக் கணக்கு மூலம் ரூபாய் 2,04,000 அவருக்கு அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் அவருக்கு எந்த அழைப்பும் வரவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த சூரியகுமார் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். லாஸ்பேட்டை மகாவீர் நகரை சேர்ந்த நித்திலா தேவியிடம் ரூபாய் 1,108 சாரத்தை சேர்ந்த மணியிடம் ரூபாய் 54,860 அபிராமியிடம் ரூபாய் 1,55,480 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த பிரம்மதேசம் பகுதியில் கள்ளத்தனமாக அரசு மதுபானங்களை விற்பனை செய்தவரின் தந்தையை கைது செய்த மத்திய நுண்ணறிவு போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான அரசு மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம் ஏந்தூர் ஏரிக்கரை அருகே கள்ளத்தனமாக அனுமதியின்றி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய நுண்ணறிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மத்திய நுண்ணறிவு இன்ஸ்பெக்டர் சின்னகாமனன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் இனயத் பாஷா, காவலர் மகா மார்க்ஸ் மற்றும் போலீசார் அந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த பகுதியில் அரசு மதுபான கடையில் பார் நடத்தி வரும் விஜய் மற்றும் அவரது தந்தை தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தமிழக அரசு மது பாட்டில்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்தது தெரியவந்தது. போலீசார் வருவதை கண்டவுடன் பார் உரிமையாளர் விஜய் தப்பி ஓடிய நிலையில் அவரது தந்தை தட்சிணாமூர்த்தியை மத்திய நுண்ணறிவு போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 5 லட்சம் மதிப்பிலான 1872 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து திண்டிவனம் மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் மோசடி சம்பவங்கள் குறையவில்லை. சைபர் கிரைம் மோசடிகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாத்துக் கொள்ளவும் மோசடிகள் எவ்வாறு எல்லாம் நடைபெறுகிறது என்பதையும் தெரிந்து கொள்வோம். வெளிநாட்டில் உள்ள ஆபாச வலைதளங்களில் பெண்களுடைய புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து சமூக விரோதிகளால் விற்கப்படுகிறது. இவற்றை வெளிநாட்டு இணைப்பில் மட்டுமே
பார்க்க முடியும், நமது நாடு இணையதளத்தில் பார்க்க முடியாது என்பதால் பெண்கள் தங்களது புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் என்று கூறப்படுகிறது. சட்டவிரோத பொருட்களுடன் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலி அழைப்புகள் வரலாம். ஆகையால் பொதுமக்கள் இதுபோன்று யாராவது தொடர்பு கொண்டால் அதை தவிர்க்க வேண்டும். மும்பை காவல்துறை அதிகாரி பேசுவது போல் பொதுமக்கள் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பண மோசடி நடைபெறுகிறது. டெலிகம்யூனிகேஷனில் இருந்து பேசுவதாக அக்கவுண்ட் பேலன்ஸ் கேட்டு அதன் மூலம் பணத்தை எடுத்து மோசடி நடைபெறுகிறது. போலி சட்ட அமலாக்க அதிகாரிகள் போல் பேசி பண மோசடி நடைபெறுகிறது. கைது அல்லது சட்ட நடவடிக்கையினை தவிர்ப்பதற்காக பணம் செலுத்துமாறு போலியானவர்கள் அமலாக்கத்துறையினர் போல் பேசி மோசடி நடைபெறுகிறது. இதேபோல் வங்கி அதிகாரி பேசுவது போல் பேசி வங்கி எண்ணை பெற்று உங்கள் பெயரில் ஹவாலா பணம் வந்துள்ளது, அதை மறைக்க பணம் செலுத்த வேண்டும் என கூறி மோசடி நடைபெறுகிறது. டெலிகம்யூனிகேஷனில் இருந்து பேசுகிறோம், இந்த சிம் கார்டு உங்கள் பெயரில் இருக்கிறது என அக்கவுண்ட் பேலன்ஸ் கேட்டு அதன் மூலம் மோசடி நடைபெறுகிறது. மேலும் ஏதாவது காவல் நிலையத்தின் பெயரை சொல்லி இந்த காவல் நிலையத்தில் இருந்து பேசுகிறோம் என்று கூறி உங்கள் பையன் அல்லது பெண் மீது வழக்கு உள்ளது, கைது செய்யாமல் இருக்க பணம் அனுப்புமாறு கூறியும் மோசடி நடைபெறுகிறது. ஆகவே ஆதாரம் இல்லாத OTP அல்லது தனிப்பட்ட தகவல்களுக்காக எந்தவித சந்தேகிக்கக்கூடிய செல்போன் எண்களுக்கும் பொதுமக்கள் பதிலளிக்க வேண்டாம். உடனடியாக 1930 என்ற எண்ணை அழைக்கவும் அல்லது cybercrime.gov.in என்ற இணையதள முகவரியில் புகார் அளிக்கலாம். பொதுமக்கள் சைபர் கிரைம் மோசடிகளில் இருந்து தப்பிக்க எவ்வாறு எல்லாம் மோசடிகள் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொண்டு எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் என்றும், மோசடிகள் நடைபெறுவதை தவிர்க்க பொதுமக்கள் உடனடியாக சைபர் கிரைம் காவல்துறையினரை தொடர்பு கொள்ள வேண்டும் என புதுவை சைபர் கிரைம் காவல்துறை SP பாஸ்கர், இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.